ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 9, மார்க் சாப்டர் 5 அண்ட் லூக் சாப்டர் 8. மத்தேயு 9ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் உள்ளது. ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து இயேசுவை கண்டவுடன் அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். Jairus was a leader at the synagogue in Capernaum. His 12-year-old daughter was very seriously ill. Although many of those in the synagogue would not have turned to Jesus for help, Jairus went searching for him. யவீரு அப்படிங்கிற ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய மகளின் சுகத்திற்காக ஏசப்பாவை தேடி ஓடி வராங்க. சரியா? அப்போ ஏசப்பா உடனே என்ன பண்ணுறாங்க? Jesus had visited the other side of Lake Galilee and a large crowd waited in Capernaum for him to return. ஏசப்பா திரும்பி வாரது தெரிஞ்ச ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டமா, ஒரு க்ரௌடு, சரியான க்ரௌடு. எல்லாரும் அப்படி என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா அவளோட எதிர்பார்த்துட்டு ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த Jairus came and fell at Jesus' feet, pleading with him to come to his house, and his daughter was dying. எப்படியாவது ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்க, என் மகன் மேலே நீங்கள் கையை வைங்க, அப்படின்னா தான் பிழைப்பா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, ப்ளீடிங் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு? அந்த யவீரு ஏசப்பாவை கூப்பிட்றாரு. அப்போ ஏசப்பாவும் அந்த கூட்டம், ஹெவியான க்ரௌடு, சரியான க்ரௌடு, அப்போ எல்லாரும் அப்படியே நெருக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மத்தியில் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க? அந்த ஜைரஸ் கூட போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி போகிற வழியில் என்ன நடக்கு அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? என்ன நடக்கு? As Jesus was on his way, the crowds almost crushed him. Among the crowd was a woman who had been ill for 12 years with an illness that made her bleed. ஏசப்பா போயிட்டு இருக்கிற அந்த வழியில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவங்க என்ன பண்ணாங்க? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த 12 இயர்ஸாக இல்னஸ் இருக்கிற அந்த விமன் என்ன பண்ணுறாங்க? அந்த க்ரௌடுக்குள்ளே போகிறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அப்படியே ஏசப்பாவும் நெருக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த விமன் என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன்? ஏசப்பா கிட்ட போயிட்டு அவருடைய கார்மெண்ட்டாவது டச் பண்ணி நான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த க்ரௌடெல்லாம் நெருக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க? உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சி கிட்ட போய் ஏசப்பாக்குள்ள கார்மெண்ட்டை, the women reached down and touched the edge of Jesus' garment. Immediately her bleeding stopped and she felt well. அந்த விமன் என்ன பண்ணாங்களா? எப்படியாவது நான் ஆண்டவருடைய அந்த வஸ்திரத்தை தொடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாக்குள்ள அந்த கார்மெண்ட்டை, அந்த வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த கார்மெண்ட்டை டச் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு ஹீலிங், அவங்களுக்கு ஒரு சுகம். எவ்வளோ வேதனை! டாக்டருக்கு பைசா செலவழிச்சாச்சு, எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாச்சு, பட் எனக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கல. ஆனால் ஏசப்பாக்குள்ள வஸ்திரத்தை தொட்டதும் எனக்கு என்ன கிடைக்கி? சுகம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த விமன், அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தனக்குள் உணர்ந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வல்லமை யார்கிட்ட இருந்து புறப்பட்டுச்சு? ஏசப்பா கிட்ட இருந்து புறப்பட்டுச்சு. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார்.
At once Jesus knew power had gone out from him. He turned around in the crowd and asked, "Who touched me?" ஆனால் அவங்க டிசைபிள்ஸ்லாம் சொல்கிறாங்க. His disciples replied, "Everyone is crowding around and pushing, yet you ask, who touched you?" But Jesus said, "Someone touched. Someone touched me. I know that power has gone out from me." சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அங்கே எங்கன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தள்ளிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தில் உங்களை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எப்படி ஆண்டவரே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா அங்கே எங்கே திரும்பி பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த விமன், அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். உடனே ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். The woman came trembling and fell at his feet. She confessed in front of everyone that she had touched him and had been instantly healed. Jesus replied, "Daughter, your faith has healed you. Go in peace." ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விமன் ஏசப்பாவை குறித்து அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஏசப்பா கிட்ட போனால் எனக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிஞ்சிருந்தாங்க. சரியா? அப்போது ஒரு சரியான க்ரௌடு, ஒரு லார்ஜ் க்ரௌடு. அப்போ நான் என்ன பண்ணணும், நிறையா மென்லாம் இருப்பாங்க. அப்போ எல்லோரும் நான் எப்படி இடிச்சிட்டு போக முடியும்? பயங்கரமான கூட்டம் இருக்கும், நான் எப்படி போக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். பட் எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக ஜீசஸ் கிட்ட தான் போவேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி மீடியேட்டர். எனக்கு ஊடையில் வேறு யாருமே வேண்டாம். எனக்கு சுகம் வேணும், நான் ஏசப்பா கிட்ட போவேன். எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட் எந்த ஒரு மீடியேட்டரையும் அவங்க தேடலை. செகண்ட், அவங்க வந்து வெக்கப்படலை. எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும், யார் தான் அங்கே நின்னாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பா கிட்ட போவேன். அவங்க ஷைனஸ், அந்த வெக்கம் எல்லாத்தையும் எடுத்து தூர வச்சுட்டாங்க. மூணாவது, அவங்களுக்கு பயமே கிடையாது, நோ ஃபியர். நல்ல டேரிங்காக ஏசப்பா போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்குள்ள கார்மெண்ட்டை டச் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக அவங்களுக்கு சுகம் கிடைக்கி. டியர் சில்ட்ரன், ஸோ நாமும் கூட எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்களும் கூட என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஜீசஸ் கிட்ட போங்க. சரியா? ஊடையில் நீங்கள் யாரையுமே தேட வேண்டாம். என்னை ஏசப்பா யார் அவங்க கிட்ட போனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்கள கைட் பண்ண ஏசப்பா ரெடியாக இருக்காங்க. சரியா? ஸோ அதனால் டியர் சில்ட்ரன், டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏசப்பா கிட்ட போங்க. இப்போ அந்த விமன் வந்து அவங்க பயத்தை தூக்கி போட்டுட்டாங்க, அவங்களுடைய ஷைனஸை தூக்கி போட்டுட்டாங்க. நல்ல துணிச்சல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கிட்ட போகிறாங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நாமும் கூட நம்ம லைஃப்பில், மேபி அது ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை நம்ம லைஃப்பாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம், நம்மளுடைய லைஃப்பில் எப்படிப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம், கரியர் ப்ராப்ளமாக இருக்கலாம், என்ன ட்ரபிளில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். டைரெக்டாக ஏசப்பா கிட்ட போங்க. ஏசப்பா எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகம் தாங்க, என்ன நீங்கள் கைட் பண்ணுங்கள், என்ன நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக போய்ட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை தருவார். பயம் வேண்டாம், வெட்கம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், துணிச்சலோடு இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசு உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நாளிலும் இந்த காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Psalm chapter 77 verse 14. You are the God who performs miracles. You display your power among the peoples. சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர்,
தம்முடைய வல்லமைகளை ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணினவர். எனவே இந்த அருமையான நாளிலும் நம்மளுடைய இயேசப்பா உயிரோடு இருக்காங்க. நமக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம இயேசப்பா கிட்டே கேட்போம். நம்ம இயேசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ எனி ப்ராப்ளம் directly go to Jesus and He will help you. Okay children, take care. Bye bye. Thank you.